வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் அடையாளமாக சென்னையின் பெருமையாக விளங்கிய ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தனது மிகப்பெரிய புதிய மெகா தொழிற்சாலையை தமிழ்நாட்டை விட்டு வெளியே ஆந்திராவின் தடா பகுதிக்கு கொண்டு செல்ல அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்துள்ளது. கிட்டத்தட்ட ரூபாய் 2200 கோடி முதலீடும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் அண்டை மாநிலத்திற்கு சென்றுள்ளன. தற்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எப்படி தவறவிட்டது? கடந்த கால ஆட்சியில் திமுக எடுத்த அசுர முயற்சிகள் என்ன? இது டிவிகே அரசுக்கு ஏன் ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது? புள்ளி விவரங்களோடு அலசுவோம். கடந்த நிதியாண்டில் வரலாற்றிலேயே முதன்முறையாக 12 லட்சத்திற்கும் அதிகமான பைக்குகளை விற்று ராயல் என்ஃபீல்ட் சாதனை படைத்தது. தமிழ்நாட்டில் திருவொற்றியூர், ஒரகடம், வல்லம், வடகல் என ஏற்கனவே உள்ள ஆலைகளின் உற்பத்தி திறன் 14.6 லட்சத்தை தாண்டியதால் நிறுவனம் தனது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு புதிய இடத்தை தேடியது. நண்பர்களே, இது வெறும் பேச்சல்ல, ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களை பாருங்கள். இந்த 2026 மே முதல் வாரத்தில் ஆந்திராவின் முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் SIPP வெறும் 267 ஏக்கர் நிலத்தை தடா பகுதியில் தூக்கிக் கொடுத்து ரூபாய் 2200 கோடி மெகா முதலீட்டையும் ஆண்டுக்கு 9 லட்சம் பைக்குகள் தயாரிக்கும் திறனையும் தமிழ்நாட்டிடமிருந்து தட்டிச் சென்றுள்ளது. 2029 முதற்கட்டமும் 2032 முழு ஆலையும் ஆந்திராவில் செயல்படத் தொடங்கும்போது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய 5000க்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகள் பறிபோயிருக்கும். இங்கே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது கடந்த கால திராவிட மாடல் ஆட்சியைத்தான். தொழில்துறையில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற இலக்கோடு திமுக அரசு ஒரு அசுர வேகத்தில் செயல்பட்டது. 3000 கோடி ரூபாய் மெகா ஒப்பந்தம் GIM 2024 2024 ஜனவரியில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே புதிய தயாரிப்புகள், EV மின்சார வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திமுக அரசுடன் தான் கையெழுத்திட்டது. அது மட்டுமல்ல, இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கூட திமுக ஆட்சிக் காலத்தில் ராயல் என்ஃபீல்டின் செய்யாறு ஆலை விரிவாக்கத்திற்காக ரூபாய் 958 கோடி முதலீடு அங்கீகரிக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை ஆண்டுக்கு 14.6 லட்சத்திலிருந்து 20 லட்சம், அதாவது 2 மில்லியன் பைக்குகளாக உயர்த்தும் அஸ்திவாரத்தை திமுக அரசுதான் அமைத்துக் கொடுத்தது. ஓசூரில் விண்வெளி பூங்கா, போயிங் ஒப்பந்தம் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலே உற்பத்தியாகும் மின்சார இருசக்கர வாகனங்களில் 40% மேல் தமிழ்நாட்டில் மட்டுமே உற்பத்தியாகும் அளவிற்கு தமிழ்நாட்டை இந்தியாவின் EV கேபிட்டலாக மாற்றிக் காட்டியது திமுக அரசு. தொழில் அதிபர்களுக்கு தேவையான தடையில்லா மின்சாரம், உலகத்தரம் வாய்ந்த ஷிப்கார்ட் உள்கட்டமைப்பு மற்றும் மிக முக்கியமாக தொழில் செய்வதற்கான சுமூகமான சூழல் ஆகியவற்றை திமுக அரசு தாராளமாக வழங்கியதால்தான் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தனது 70 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ்நாட்டை தனது தாய் வீடாக கருதி இங்கேயே முதலீடுகளை கொட்டியது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? அரசியல் விமர்சகர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுப்படி டிவிகே அரசு பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலத்தில் போதிய அரசியல் ஸ்திரத்தன்மை, அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை. அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதிலும் துறைகளை 9 அமைச்சர்களுக்கு மட்டுமே ஒதுக்கிவிட்டு மீதி 22 அமைச்சர்களை நியமிக்காமல் இழுத்தடித்ததிலும் பெரும் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் பெரிய தொழில் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தகுந்த தற்காலிக புரிதல் டிவிகே அரசிடமில்லாமல் போனது. அதே நேரத்தில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அரசு பொறுப்பேற்ற உடனே புதிய தொழில் கொள்கையை அறிவித்து ஒற்றை சாளர முறையில், அதாவது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் முறையில் நிலங்களை வாரி வழங்கியது. ஆனால் டிவிகே அரசோ புதிய முதலீடுகளை தக்க வைக்க தவறி வெறும் சோஷியல் மீடியா ரீல்ஸ் மற்றும் விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. TRDO, போயிங் நிறுவனங்களை தொடர்ந்து இப்போது ராயல் என்ஃபீல்டும் ஆந்திராவுக்கு சென்றிருப்பது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி பாதையை தலைகீழாக திசை மாற்றும். தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே இது டிவிகே அரசு மீது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். வெறும் சினிமா பாணியில் ஹீரோயிசம் காட்டாமல் மாநிலத்தின் பொருளாதாரத்தை வழிநடத்த
DV-K அரசுக்கு திறமை உள்ளதா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வலுவாக முன்வைக்க இந்த சம்பவம் வழிவகுத்துள்ளது. இதுதான் தமிழக வெற்றிக் கழக அரசின் நிர்வாகத் திறமைக்கு விழுந்த இரண்டாவது சறுக்கல். இனிமேலாவது தமிழக வெற்றிக் கழக அரசு சோஷியல் மீடியா மோகத்தை விட்டுவிட்டு நிஜமான பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களைப் போன்றே மற்றவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய ஷேர் செய்யுங்கள். அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து காண இப்போதே சொல் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.